Hi guys and welcome back to another interesting episode of Karma Crypto. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டோக்கன் பத்தி தான் அண்ட் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டோக்கன் தான் பார்க்க போறோம். ஸோ கண்டென்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா நேற்று ஒரு நண்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாரு. இந்த மாதிரி நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில இருந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது வித்ட்ரா பண்ணும்போது டாக்ஸ் இருக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் இருந்து நீங்க இந்தியன் எக்ஸ்சேஞ்சுக்கு மாற்றும் போது உங்களுக்கு எந்த ஒரு டாக்ஸுமே கிடையாது. அதனால தான் இது டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். கிரிப்டோவே அதுதான். எந்த இடத்துலயுமே ஒருத்தர் இருந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபர் டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு வந்து காசு போகவே போகாது. ஆனா எந்த இடத்துல கவர்மெண்ட்டுக்கு வந்து டாக்ஸ் போகும் அப்படின்னா, ஒன்ஸ் யூ வித்ட்ரா ஃப்ரம் யுவர் ஓன் டொமஸ்டிக், அதாவது உங்களுக்கு வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் இருந்து உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து நீங்க உங்க வேலெட்டுக்கு அனுப்புவீங்கல்ல, உங்க பேங்க்குக்கு அனுப்புவீங்களா, அப்பதான் வந்து டாக்ஸ் போவாங்க. வந்து டிடிஎஸ் தான் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. 1% டிடிஎஸ் தான் டிடெக்ட் பண்ணுவாங்க. மற்ற இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப் எந்த எக்ஸ்சேஞ்ச் மூலமா நீங்க வந்து வித்ட்ரா பண்ணீங்க அந்த எக்ஸ்சேஞ்ச் ஒரு ஃபீஸ் பிடிப்பாங்க. அப்போ வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில இருந்து நீங்க இந்தியன் எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே டிடெக்ட் ஆகாதா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா டிடெக்ட் ஆகும். அதுக்கு பேர் தான் கேஸ் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்க அந்த எக்ஸ்சேஞ்சில இருந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் அனுப்புறதுக்கு ஒரு சின்ன ஒரு வெகுமதி மாதிரி கொடுக்குறீங்க. வெகுமதி மாதிரி கொடுத்தா அவங்க வந்து அங்கிருந்து இங்க இருந்து அனுப்புவாங்க. நான் ஏன் வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வீக்ல ஸ்டெல்லார்ல பண்ண சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நீங்க பிட்காயின்லயோ இல்ல இத்தரியம்லயோ டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா ரொம்ப காசு ஜாஸ்தி. நீங்க காசு ரொம்ப செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா ட்ரான் வந்து ஒரு நல்ல ஃபீச்சரா இருந்தது. பட் அதோட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெல்லார் அப்படின்றது. நிறைய பேருக்கு இது தெரியாது. பட் ஸ்டெல்லார் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்டாவும் இருக்கு அண்ட் ரொம்ப குயிக்கா ஃபாஸ்டாவும் இருக்கு. நாங்களாம் பர்சனலாவே அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம். அதனால நான் வந்து அந்த ஐடியா உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இதுதான் அந்த ஒரு கிளியர் கட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காயின் வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஷிபா இனு. ஸோ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ராக் பாட்டம் அட்டைன் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறமே ராக் பாட்டம் போறது வந்து ரொம்ப கஷ்டம். 60K இஸ் வில் பி a சப்போர்ட். இதுக்கப்புறம் ஆஃபிங்க்கு 1 or 2 months அப்புறமே there's going to be a big pump அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா இந்த ஒரு லாஸ்ட் ஒன் டேல இருந்து பாத்தீங்கன்னா ஷிபா இனு has gained back its momentum அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா ஷிபா இனு அது சம்பந்தமா இருக்கிற போன் டோக்கன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 to 6% வந்து அப் ஆயிருக்கு. ஸோ இதனால ஷிபா இனு உடனே ஒரு பம்ப் ஆயிருமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது வந்து மெயின் ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்ன். ஸோ நிறைய அமௌண்ட் ஆஃப் பர்ன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பர்டிகுலர் டேல வந்து பாத்தீங்கன்னா ஷிபா இனுக்குள்ள நடந்திருக்கு. மூவிங் ஃபார்வர்ட் பர்ன்ஸும் இருக்கும். அதே டைம்ல இந்த பிட்காயின் ஆஃபிங்ல பிட்காயினோட பிரைஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகுதோ அந்த பிரைஸோட இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷிபா இனுல இருக்கும். இஃப் பிட்காயின் டிராப்ஸ் டிராஸ்டிகலி ஷிபா இனு வில் ஆல்சோ டிராப் டிராஸ்டிகலி, வைஸ் வர்சா. பிட்காயின் பயங்கரமா ஏறிச்சு அப்படின்னா இதுவுமே பயங்கரமா ஏறும். ஸோ இதுதான் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டிய விஷயம். மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா ஷிபா இனு டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா தேர் அப்டேட்டிங் த கம்யூனிட்டி. அண்ட் இப்போ கூட பாத்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டுக்கு ஒரு புது மாற்றம் வரப்போகுது. அண்ட் மெட்டாவர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் உள்ள கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பைப்லைன்ல நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு ஷிபா இனுல. ஸோ இது பிட்காயினோட ஆல் டைம் ஐயோட அப்ரோச் பண்றது ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். ஸோ பிட்காயின் வந்து திருப்பி ஆல் டைம் ஐ வரும்போது இவங்களும் இவங்களோட மெட்டாவர்ஸ்ல புது புது ஆப்ஜெக்ட்ஸா இருக்கட்டும் இல்ல புது நியூ இனிஷியேட்டிவ்ஸா இருக்கட்டும் அதை லான்ச் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வர்ஸா இருக்கும். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா டாஜ் காயினோட பாப்புலாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஷிப் வந்து ரொம்ப டீசென்டாவே பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இனிஷியலா மீம் காயின் அப்படின்னு பார்த்தாலே டோஜ் காயின் தான் வந்து பயங்கரமா வந்துட்டு இருந்தது. ஆப்வியஸ்லி இலான் மஸ்கோட இன்ஃபுளுன்ஸால. பட் ஆனா மூவிங் ஃபார்வர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷிபா இனு டோஜ் கில்லர் அப்படின்ற ஒரு டேக் லைனை எடுத்திருந்தது. கண்டிப்பா அந்த டேக் லைனுக்கு ஏத்த மாதிரி அதுவுமே வேலை செஞ்சிருக்குன்னா சொல்ல முடியும். ஷிபா இனு ஹஸ் லிட்டரலி கில்ட் டாஜ் காயின். அதுதான் வந்து உண்மை. ஏன்னா ஆஃப்லைன் மார்க்கெட் மூவ்மெண்ட், ஏன்னா நிறைய பேர் சொல்லலாம் ஷிபா இனுலாம் வந்து அடுத்தது வந்ததுங்க, இலான் மஸ்க்கும் சப்போர்ட் இல்லை, அவ்வளோ ட்ரில்லியன்ஸ் ஆஃப் காயின்ஸ் இருக்கு, இதெல்லாம் பேர்ன் பண்ணி கொண்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய அனலிஸ்ட் வந்து சொன்னாங்க ஷிபா இனுல. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு 3 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஷிபா இனு டோக்கன். எந்த ஒரு மீம் காயினுமே அது கிடையாது. நீங்க ஃப்ளோகி ஐனு எடுத்தாலும் சரி இல்ல பெப்பே காயின் எடுத்தாலும் சரி, ஈவன் டோஜ் காயினுமே நிறைய ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட் ஃபேஸ் பண்ணாங்க. ஷிபா இனு ஹஸ் பீன் கன்சிஸ்டன்ட்லி ட்ரேடிங். அந்த அவங்க கம்யூனிட்டியும் டெவலப்பர்ஸும் பாத்தீங்கன்னா நல்ல கான்ஸ்டன்டா ஒர்க் பண்றாங்க டு பிரிங் சம்திங் நியூ இன் திஸ் கிரிப்டோ வேர்ல்ட். தட் இஸ் வாட் வி ஆல்சோ லைக். அண்ட் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் நிறைய இனிஷியேட்டிவ்ஸும் இந்த மார்க்கெட்டுக்குள்ள வரணும். வந்தாதான் ஒரு சுவாரஸ்யமான போட்டி இருக்கும். ஸோ as far as ஷிபா இனு இஸ் கன்சர்ன், இன்னைக்கு இட்ஸ் அ குட் டே ஃபார் ஷிபா இனு. பட் இது வித்ஸ்டாண்ட் ஆகுமா அப்படின்றது பிட்காயினோட பிரைஸ் மூமெண்ட்ல தான் இருக்கு. Thank you for watching Karma Crypto and do share it with your friends for more interesting content. And மறக்காம Karma Crypto channel subscribe பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் press பண்ணுங்க.